எல்லாம் பிரமாதமா இருக்குப்பா. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இங்க மட்டும் கிடையாது, சிட்டி ஃபுல்லா வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணாலும் சொல்லுங்க, இதே மாதிரி சிறப்பா பெரிய லெவல்ல பண்ணிடலாம். இருக்குது போதும்பா, அப்புறம் பாத்துக்கலாம். ஓ, அப்புறம் பத்மஸ்ரீ அவார்டு டெல்லியில அண்ணனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அண்ணன் இது சம்பந்தமா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? ஒன்னும் சொல்லலையே. ஓ, ரகசியமா வச்சிருப்பாரு போல. சரி, உங்களுக்கு ஏதாவது வேலை ஆகணும்னு சொல்லுங்க, கம்மியா பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? அண்ணே, அந்த ஆளு கதை விட்டுட்டு இருக்கிறா, அதை போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. ஆட என்னண்ணே நீங்க வேற, இவர் தமாசா பேசுவாரு. இவருக்கு இங்க மட்டும் தானே தெரியும், டெல்லியில நமக்கு பெரிய லெவல் இல்ல. அட நான் நம்புறேன்ப்பா. அது போதும், அது போதும். பரவாயில்ல, இருக்கட்டும். சாப்பிட்டீங்களா? அது அண்ணெல்லாம் வந்திருக்காங்களே, பேசிக்கிட்டு இருந்தேன். கூட்டு போங்க, நான் விருந்தாளிங்களா சாப்பிட வைக்கணும்ல. அதுவும் கரெக்ட் தான். சரி வாங்க, சாப்பிட்டு வந்துருமா? வாங்க வாங்க, பெரிய லெவல்ல பண்ணிடலாம். வாங்க, டெல்லியில எந்த விஷயம் நடக்கணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க. பெரிய எஜமான் ரஜினிகாந்த் சார்னு நினப்பு. என்னடி இங்க நின்னுக்கு இருக்க? இல்லக்கா, எங்க அப்பா கண்டிப்பா வருவேன்ட்டாரு. மாடியிலேயே நின்னுட்டு மாமா வர வாசலே குறுகுருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் வர அவர் கொந்தளிக்கையா, இவர் கத்த ஏதாவது கலவரம் ஆயிருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எங்க அப்பாரே கொஞ்சம் லூசு தான். கொந்தளிக்க வேண்டிய நேரத்துல அமைதியா இருப்பாரு, அமைதியா இருக்க வேண்டிய நேரத்துல கொந்தளிச்சுக்கிட்டு இருப்பாரு. என்ன நடக்க போதோ தெரியலையே. நான் உன்னை கேட்கவா? உங்க அப்பா இங்க வர வேண்டாம்னா வராம இருப்பாரா? இல்ல உங்க மாமாவை தான் சண்டை இழுக்காதீங்கன்னா சண்டை இழுக்காம இருப்பாரா? இங்க பூராவும் இருக்குதுல. இது நம்ம வீட்டு பிரச்சனை இல்ல, அவங்க வீட்டு பிரச்சனை. நம்ம வந்தோம், சாப்பிட்டோம், கிளம்பிடுவோன்னு கிளம்பிடுங்களா? இல்ல இல்ல, அப்புறம் என்ன நடக்கிறது நடந்துதான் தீரும். நீ வா, நம்ம ஜோலியை பார்ப்போம். இல்லக்கா, எனக்கு ஏதோ படபடன்னு வருது. இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமோன்னு நினைக்கிறேன். நீ நானும் கல்யாணம் கட்டிட்டு வந்த நாள்ல இருந்தே உனக்கு எனக்கு சந்திராஷ்டமம் தான். புதுசா சொல்லிக்கிருக்கு. கண்ணு காது வாய் இது மூணையுமே அடைச்சு வச்சுக்கிருந்தா இந்த நாள் இனிய நாள் தான். சரியா? வா, நம்ம போய் வேலையை பார்ப்போம். அக்கா யாரோ வராங்க. இவங்க எங்க வராங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பூகம்பம் வரும்னு நினைச்சேன், சென்னையிலேருந்து சுனாமி வந்திருக்கு. ஜனனி வேற இன்னும் வரலையே. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? வீடு ரொம்ப அழகா லட்சணமா இருக்கு. வெளியில இருந்து பார்க்க அப்படித்தான் இருக்கும், உள்ள போய் பாருங்க ஆடி போயிருவீங்க. அம்புட்டு அழகா கட்டியிருக்கோம்ல, அதை சொன்னேன். இது உங்க வீட்டுல ஜனனி அப்பா வரலையா? 2 பேரும் ஒன்னாதான் வந்தோம். பக்கத்துல ஒரு வேலையா போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. ஏதோ வாங்கணும்னு சொன்னாரு, வாங்கிட்டு வந்துருவாரு. சரி சரி, நீங்க உள்ள வாங்க. அக்கா வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? அக்கா நீங்க உள்ள கூட்டு போங்க, நாங்க வரோம். சரி, நான் உள்ள கூட்டிட்டு போறேன். வாங்க உள்ள போலாம், வாங்க. அக்கா இன்னும் அவளே வரல, இவங்க என்னக்கா வந்து நிக்கிறாங்க? எப்படி சமாளிக்கிறது? அவ கோயம்புத்தூர் போனதே இவங்களுக்கு தெரியாதே. நீ ஒண்ணு பண்ணு, உங்க அப்பா வராரான்னு பாத்துட்டு வா. நான் முடிஞ்ச அளவுக்கு உள்ள போய் அளந்து விட்டுட்டு இருக்கேன். வேற என்ன செய்யறது? ஆத்தா மீனாட்சி, நீ வந்து அம்சமா உள்ள செட்டில் ஆயிட்ட. நாங்க என்னத்த பண்றது? நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். அப்பா ஃபோன் பண்ண ஆளு இன்னும் வரலையே. எங்க அப்பா ஒரு லூஸ், வராரா இல்லையானே தெரியலையே. வாங்க, எப்படி இருக்கு வீடு பாருங்க. வீடை சுத்தி பாருங்க. சரி.
ஈஸ்வரி, மீனாட்சி அம்மன் போட்டோ ரொம்ப அழகா லட்சணமா இருக்கு. ஆமா ஆமா. வீடும் ரொம்ப அழகா கட்டிருக்கீங்க. ஆமா, இதெல்லாம் யார் ஐடியா? உங்க ஐடியாவா இல்ல உங்க வீட்டுக்காரங்க ஐடியாவா? அது எல்லாரும் சேர்ந்து நாங்களே அப்படி ஒரு மாதிரி செஞ்சுக்கிட்டோம். நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கும். ஜனனி எங்கம்மா? ஜனனியும் சக்தியும் வெளியில போயிருக்காக. ஆமா. இன்னைக்கா? இல்ல, திடீர்னு ஒரு பொருள் தேவைப்பட்டுச்சு, அத வாங்க போயிருக்காக. இப்ப வந்துருவாங்கல்லக்கா? ஆமா ஆமா. என்ன அவங்கள கேக்குறீங்க? அவங்க தான் அமிச்சாங்க, அதான். நானும் ரூமை விட்டு கிளம்புனதுல இருந்து போன் பண்ணிட்டே இருக்கேன். அவ நம்பர் ரீச் ஆக மாட்டேங்குது. ஃப்ளைட்ல இருந்திருப்பா. ஃப்ளைட்லயா? இல்ல இல்ல, அவ போனு அடிக்கடி தானா ஃப்ளைட் மோட்ல விழுந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா, அதான் இருக்கும். நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா? இல்ல. அம்மா எங்க இருக்காங்க? அத்தையா? வந்ததும் அவங்கள பாக்குறது தானே மரியாதை. எங்க இருக்காங்க? கட்டிட்டு வந்த கழுதைகளுக்கு பொறுப்பே கிடையாது. வாய் மட்டும் மதுரையில இருந்து குத்தாலம் வரைக்கும் கிளியும். அத்தை இப்படிதான் எல்லார்கிட்டயும் படக்குன்னு பேசிடுவாங்க. அத்தை ஜனனியோட அம்மா. தெரியுது. வாங்க. நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, வீட்டுக்காரர் எங்க? வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டி இருந்தது, வாங்கிட்டு இப்ப வந்துருவாரு. அத்தை பாருங்களேன், ஜனனியும் சக்தியும் கூட ஏதோ பொருள் வாங்க போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. அதே மாதிரி ஜனனி அப்பாவும் ஏதோ வாங்க போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. வெரி குட்ல. சக்தி கோயம்புத்தூர்ல தானே? ஏய், அதான் சொல்றா இல்ல, வாய் மூடு. அம்மா இல்லம்மா, சக்தி வந்து வாய மூடுறி. இவ ஏதாவது உளறிக்கிட்டு இருப்பா, தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க போய் காபி போட்டு கொண்டு வாங்கடி. நீ போய் போடு. வாங்க உட்காருங்க, வாங்க உட்காருங்க. எங்க உங்க அண்ணா அண்ணி எல்லாம் வரலையா? அன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனால அண்ணா அவங்க கூட இருக்காரு. சரி. ஐய, தலை வலிக்குதுக்கா. ஒரு பக்கம் பிறந்த வீடு, ஒரு பக்கம் அந்த பால்கனிலேயே ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, இந்த பக்கம் நெட்டக்கோக்கு பேய். ஜனனி வரல, சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, இன்னைக்கு கிரக பிரவேசம். சுத்தி ஒரே குழப்பமா இருக்கு, எனக்கு மண்டலம் அப்படியே கட கட கடன்னு அடிக்குது. அமைதி, அமைதியா அமைதி. இப்ப எல்லாத்தையும் நீதான் சமாளிச்சுக்கிருக்கன்னு நினைச்சுக்கிருக்கியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ எதுக்கு தேரை இழுத்து உன் தலையில விட்டுக்கு இருக்க? எல்லா வேலையும் நம்மளால செய்யவே முடியாது. நம்மளால செய்ய முடிஞ்ச ஒரே வேலை காப்பி போடுறது. அதையும் நீ செய்ய வேண்டாம், அமைதியா உட்காரு, நான் போட்டு தரேன், நீ குடிச்சிட்டு கொண்டு போய் அவைகளுக்கும் கொடுத்து. ஜனனியை தான் தேடுறாங்க. காஃபி நல்லா இருக்கு. இந்த வீட்டு மருமகளுங்க காஃபி போட்டாலே ருசியா இருக்கும். அதுல ஈஸ்வரி அக்கா காஃபி போட்டா ரொம்ப ருசியா இருக்கும். உனக்கு காஃபி எல்லாம் டேஸ்ட் பண்ண தெரியாது, திருடதானே தெரியும். என்ன ராணி பதிலே காணும்? உன்ன மாதிரி பெரிய படிப்பு படிச்சவங்களுக்கு உன்னை விட அதிகமா படிச்சவங்க வந்துதான் பதில் சொல்லணும். ஹாய். வா. ஹாய். ஏய் வாசு,
நீ எப்படி இங்க வந்த? நீ ஷூட் விஷயமா வெளியூர் தானே போயிருந்த? ஆமாத்த, நேத்து வரைக்கும் வேற இடத்துல ஒர்க்கு. இன்னைக்கு மதுரையில் ஒரு சின்ன ஷூட்டு, அதான் இங்க கிளம்பி வந்துட்டேன். ஆமா ஆமா. சரி, நம்ம ஜான் வீட்டில் கிரகப்பிரவேசமாச்சே, அது ஞாபகம் வந்துச்சு, அதான் அப்படியே ஒரு விசிட் வந்தேன். ஆமா, மாமா எங்க? மாமா வந்துட்டு இருக்காரு. ஹலோ மிஸ் நிவாசினி, இது ஆதி குணசேகரன் வீடு கிரகப்பிரவேசம். ஆமா, இப்ப யார் இல்லைன்னு சொன்னா? நீ ஏதோ ஜனனி வீட்டு கிரகப்பிரவேசம்னு சொன்ன மாதிரி இருந்தது. எல்லாம் ஒண்ணுதானே. ஜான் இந்த வீட்டுக்கு தானே மருமகளா வந்திருக்கா, அப்புறம் என்ன? இது என் அண்ணன் கட்டின வீடு. ஓகே, அப்படியே இருக்கட்டும். அதனால இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆனா ஒண்ணு ஆதிரா, ஜான் இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக, நீ இன்னொரு வீட்டுக்கு போக போற பொண்ணு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும்? எனக்கு மாப்பிள்ள பார்த்தா என் அண்ணன் வீட்டோட மாப்பிள்ளையா பாப்பாரு. நீங்க வரி பண்ணிக்காதீங்க. ஆதிரா, எதுக்குமா தேவையில்லாம பேசிக்கிட்டு? அது கல்யாணம்னு ஒன்று நடக்கணும்ல. கரெக்டு தான். வாசு, காஃபி குடிக்கிறியா? உங்க கையால சூடா போட்டு கொடுத்தா கண்டிப்பா சாப்பிடுறேன். வா, போட்டு தரேன், வா. இந்தா. உட்காருங்க. அம்மா, ஜனனி எங்க? போன முறை வந்தப்ப செல்வராஜ், அண்ணே, அந்த தெரியுது பாரு, அதான் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி. அப்படியாண்ணே? அந்த மேல இருக்கிற டூம் மட்டும் தெரியுது பாரு. அண்ணே வாட, அண்ணே, ஏற்பாடெல்லாம் உங்களுக்கு திருப்தியா இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கட்டும். என்னமோ இந்த வீட்டை நீயே வடிவமைச்சு அப்படியே செதுக்கி செதுக்கி கட்டின மாதிரி எல்லாரையும் சொல்லிட்டு தெரியற போல. என்னண்ணே நீங்க என்னை போய் இப்படி சொல்லலாமா? நான் போய் சொல்ல மாட்டேண்ணே, உள்ளதை உள்ளபடியே சொல்ற ஆள்ண்ணே நானே. ஆமா, இவர் ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு, அப்படியே உள்ளதை உள்ளபடி சொல்லி கிழிப்பாரு. முதல்ல இந்த மாதிரி வளவளன்னு பேசுறது நிப்பாட்டு, எரிச்சலா இருக்கு. ஏண்டா பிளக்ஸ் அடிச்சா சரி, அதென்ன விழா வேந்தன் கடம்பாவணும்? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இல்லண்ணே, ஃப்ளக்ஸில் என் ஃபோட்டோலாம் போடாதீங்கன்னு தான் சொன்னேன். இருந்தாலும் பிரியத்தில் தம்பிகள்லாம் போட்டுட்டாங்க. நீயே ஒரு தொம்பி, உனக்கு 4 தொம்பிகளா? உன் தரத்துக்கெல்லாம் உனக்கு ஒரு ரசீன் பண்ண மாடா. வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு ஒன்றும் வேண்டாம், 4-5 நாள் போட்டோம், வச்சுக்கிறேன். அண்ணே, உங்க கார்டு கொடுங்க. எப்படி போயிட்டு இருக்கு உங்க பிசினஸ்? அப்படியே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது, நல்லபடியா போயிட்டு இருக்கு. அப்படியா? சரி சரி, சகஜம் தானே. அண்ணே, 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 என்னடா ஆதிரா, இங்க வாண்ணே. வரவா? எதுக்கு? இந்த வரேன். என்னாச்சு தாங்க? என்னடா சொல்ற? அண்ணே, அவளை முதல்ல இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க அண்ணே. யாரா கிளம்ப சொல்ல? அந்த ஜனனியோட மாமா பொண்ணு வந்திருக்கானே, அவ எல்லாரும் முன்னாடியே என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கா. சரி, நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். சரிண்ணே, இதை நானே வச்சுக்கிறேன். அதான் வந்துடுறேன். ரொம்ப ஓவரா பேசுறானே. இது அந்த ஊர் சுத்தி வந்திருக்காளா? ஆமா. யாருங்கிட்ட வந்தா இவ? அன்னைக்கு வாங்காம போயிட்டா, இன்னைக்கு கொடுத்து அனுப்புறேன் பாரு. டேய் அண்ணே, இதே தான் நானும் கேட்டேன். அதுக்கு இது உங்க வீடு மட்டும் இல்ல, ஜனனியோட வீடு. நீ இன்னொரு வீட்டுக்கு போயிடுவ. ஆனா ஜனனி இங்கதான் இருப்பான்னு என்னை இன்சல்ட்டிங்கா பேசுறானே. யார் ஆதிரா உன்னை இந்த மாதிரிலாம் பேசுனது? அதானே, அந்த ஜனனியோட மாமா பொண்ணு, ஷார்ட் பிலிம் காரி. அந்த பொண்ணா? அவ மட்டுமா வந்திருக்கா? அதுக்கு முன்னாடியே ஜனனியோட அம்மாவும் வந்துட்டாங்க. ஆனா இவ அவங்க அம்மா கிட்டயே சொல்லாம வந்திருக்கா. சரியான இன்டீசன்ட் ஃபெல்லோவா இருக்காங்க. அந்த அம்மா மட்டும் தான் வந்திருக்கா, நாச்சி எப்ப வரலையா? தெரியலண்ணே, அவர் ஏதோ பின்னாடி வந்துட்டு இருக்கதா அந்த லேடி சொன்னாங்க. ஆனா அண்ணே, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. அந்த நிவாசினி இப்ப எனக்கு உடனே கிளம்பணும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், நீ வா. வாண்ணே. கதிரு நில்றா. என்னண்ணே நீங்க சொல்றத கேளுடா.
நீ போய் ஏதாவது பேச, அந்த பொண்ணு பதிலுக்கு ஏதாவது பேச, இங்க 4 பேர் எதிர்க்க எல்லாமே அசிங்கமா போயிடும். கொஞ்சம் பொறுமையா இரு, அப்புறம் பாத்துக்குவோம். அண்ணே அவ ஆல்ரெடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். நம்ம குவைட்டா இருந்தா அவ இன்னும் மேல மேல பேசுவானே. மாமா என்னம்மா அவ பேசிவிட்டா? நீ கேட்ட கேள்விக்கு அது பதில் சொல்லுச்சு, அம்புட்டு தானே. விடு. ஓ, நீங்க அவளுக்கு ஜால்ராவா? ஏற்கனவே வந்து அவளுக்கு ஜால்ரா தட்டி தட்டி தான் கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்கு. இப்போ அவளை தாண்டி அவ மாமா அவளுக்கும் சப்போர்ட் பண்றீங்களா? இல்ல அவளுக்காக இல்ல தம்பி. வேற வேற எதுக்காக இப்ப நீங்க பேசுறீங்க? அதான் பார்த்தனே, அவ ஈஸ்வரி அண்ணிய காஃபி கேக்குறதும் அப்படியே குழஞ்சு குழஞ்சு நிக்கிறதும் அதெல்லாம் பார்த்து இவங்க ரசிக்கிறதும் நான் தான் பார்த்தனே கீழே. எனக்கு ஒரு டவுட், நீங்களே என்னமோ ஒரே வீட்ல பிறந்த மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கீங்க. ஏன் நீங்களும் தானே குடுகுடுன்னு இழைச்சிட்டு ஓடுனீங்க? இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? நான் வரேன்னதும் என்ன பேச போறேன்னு ஒட்டு கேட்டு அப்படியே அது அவங்க கிட்ட போய் சொல்லி வேற ஏதாச்சும் பிளான் பண்ணணும்னு ஐடியாவா? ஐயோ நான் அப்படின்னு சொல்லலமா. ஏய் இருடா. வா வா. ஏன் இப்படி பண்றாங்க? எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா பிளான் பண்ணிருக்காங்கன்னு. ஏய் உள்ள வா. அண்ணா ஐயா அந்த ரூம்ல போய் கட்டிட்டு அப்புறமா இங்க வந்து கட்டுங்க. சரிங்க போங்க. ஏய் என்ன கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கம் சாஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன ஜனனி மாமன் பொண்ணு நீங்களும் அப்படியே ஒட்டி பிறந்தவளா? அவ கூட உனக்கு என்னடி பேச்சு? ஐயோ நான் எதுவும் தப்பா பேசலைங்க. அவ வீட்டுக்கு விருந்தாளியா வந்தா, வந்தவைகளை வான் அழைக்கிறதான முறை. வான் அழைச்சு ஒரு வாய் காப்பி கொடுத்தா அது ஒரு குத்தமா? ஏய் அழைச்சி வந்தாதாண்டி விருந்தாளி. இவளை யார் வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சா? இன்னும் சொல்லணும்னா அவங்க யாரும் வர வேணாம் தான் நாங்க ஆசைப்படுறோம். அவ எதுக்கு வந்தாங்க? ஏங்க நீங்க சொல்லலைனாலும் ஜனனி சொல்லியிருப்பா இல்லைங்க? ஆமா, அவ சொல்லிட்டு போயிட்டு கோயம்புத்தூர்ல உட்காந்துருவா. அவ பேச்ச கேட்டுட்டு இவன் நேரம் இங்க வந்துருவாளா? இந்தாரு, அவ மட்டும் மக்க மனுஷங்க நடுவுல ஏதாவது பேசினான்னு வச்சுக்க, அப்புறம் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். அவெல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் ஜனனி பாத்துக்கிடுவா. என்னது ஜனனி பாத்துக்கிடுவாளா? ஏய் என்ன வளர்ற? அவ எங்க இருக்கா? என்னடி முழிக்கிற? ஏய் வாயை திறந்து சொல்லு. ஜனனி இங்க வராளா? இல்லைங்க, ஜனனி வந்து அது இல்ல, ஜனனி வந்தா பாத்துக்கிடுவான்னு சொல்ல. ஒண்ணும் இல்லைங்க, அவ பாத்துக்கிடுவா. இந்தாரு, மரியாதையா உண்மையை பேசு. நல்ல நாள் அதுமா என்கிட்ட பாயம் கட்டிக்காத. ஏய் சொல்றி, என்ன நடக்குதுங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து அவகிட்ட பேசுனீங்களா? சொல்றி. ஆமா பேசணுங்க. ஜனனியும் சக்தியும் கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி வந்துருக்காளாம். கரெக்ட் டயத்துக்கு வந்துருவோன்னு சொல்லியிருக்கா. ஏய் என்னடி சொல்லிட்டு இருக்க? அங்க அண்ணன் என்னடானா அவங்க 2 பேரும் வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் எதுக்கு இங்க வராங்க? ஐயோ மாமா, நான் தெரியாம உளறிவிட்டேன். நீங்க அதை வச்சு ஒரு பஞ்சாயத்தை கூட்டி போடாதீங்க. 4 பேர் முன்னாடி அசிங்கமா போயிருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. யார்? நானு? இந்தாருங்க, அந்த பிள்ளைய விடுங்க. உங்க தம்பி காண்டி யோசிங்க. கூட பிறந்தவங்க. அவன் வராம எப்படி கிரகப்பிரவேசத்தை நடத்துறது? வந்தவையெல்லாம் ஆளுக்கு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாளா? அவன் வரலைன்னா ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டு எல்லாரும் ஒரு தினுசா கற்பனை பண்ணிக்கு போவாங்க. அதுவே அவன் வந்து நின்னுட்டானா யாரும் ஒத்த வார்த்தை பேச மாட்டாங்க. குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை குடும்பத்துக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் உங்களுக்கு புரியணும் தான் சொல்றேன். நீங்க உங்க அண்ணனுக்கு சொல்லி புரிய வைங்க, போங்க. அத்தோட சொந்த பொண்டாட்டியே தான் இருக்கிற இடத்துக்கு கூட்டி கொண்டு போய் வச்சிருக்கிறது அவ்வளவு பெரிய குத்தமானு எனக்கு தெரியல. அதுதான் புருஷனுக்கு அழகுன்னு நான் சொல்லுவேன். இத பாருங்க, முடிஞ்சா நீங்க பொறுமையா எடுத்து சொல்லி உங்க அண்ணனுக்கு விளங்க வச்சாலும் சரிதான். இல்லேண்டா உங்களுக்கு தான் எந்த ஒரு விஷயமும் நல்லா நடந்தா பிடிக்காதே. ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை வச்சாதானே குளுகுளுன்னு இருக்கும். இவ்வளவு செலவு பண்ணி வீட்டை கட்டி விமர்சையா கிரகப்பிரவேசத்தை வச்சு இத்தனை பேரை அழைச்சிக்கு வந்து நடுக்கூடத்துல வச்சு எல்லார் மானத்தையும் வாங்கினாத்தான் உங்களுக்கு நிம்மதியா இருக்குன்னா அப்படியே செஞ்சுக்கிடுங்க. உங்க கூட்டத்துக்கெல்லாம் ஒன்றும் சொல்லி விளங்க வைக்க முடியாது. நான் உள்ளதை சொன்னேன், அப்புறம் நான் சொல்லலைன்னு இருக்கக்கூடாதே. உங்க இஷ்டம் போல செஞ்சுக்கிடுங்க.
ஆனா கிரக பிரவேசத்துக்கு 2 பேரும் வரக்கூடாது. அதை மட்டும் தீர்க்கமா சொல்லிடு. புது வீட்டுல அந்த புள்ள கால் எடுத்து வச்சான்னு வையே, வெட்டிடுவேன் காலை.